என்னுடைய நம்பிக்கையுடன் நான் பேசுகிறேன். சாமானிய மனிதனின் நம்பிக்கையுடன் பேசலாம். பல வருடங்களாக இருந்த வலி நிரந்தர வலியாக இல்லாமல் உழைப்பு என்ற அச்சாணி நோக்கும்போது நம்பிக்கை என்ற பயணம் தொடரட்டும். இந்த சாமானிய மனிதன் நம்பிக்கையை இன்னும் சாமர்த்தியமாக அமைத்து நம்பிக்கையின் ஊற்றுக்குள் இனி நாம் காணப்போகும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை காணப்போகிறோம். வணக்கம், என் பேர் தோஃபிக். நான் இந்த மொபைல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 2009 இருக்கேங்க. அந்த ஃபீல்டுக்குள்ள நான் எப்படி வந்தேன்னா, என் பிரதர் தான் அந்த ஃபீல்டில் எனக்கு கொண்டு வந்தாங்க. அவர் பேர் ரிஸ்வான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வரும்போது. நான் சிஸ்டம் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது போகலாம் தான் இருந்தேன். என் பிரதர் கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 இயருக்கு மேலே இருந்தார். இப்போ இந்த ஃபீல்டு கொஞ்சம் நல்லா தானே இருக்குது, நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவர்கிட்ட நான் ஒரு 4 இயர்ஸாக இருந்து அவர்கிட்ட தான் நான் ட்ரைனிங் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபீல்டில் தான் அதிகமாக இருந்திருக்கேன். மொபைல் சர்வீஸில் A to Z சிப் லெவல் வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் காலகட்டங்கள் மாற அப்கிரேடு, இப்போ சிஸ்டமுக்கு அப்புறம் மொபைல் ஃபீல்டு வந்தது. மொபைல்லேயே நிறைய சேஞ்சஸ் ஆரம்பிச்சது. நான் ஃபஸ்ட்டு கீபோர்ட் ஃபோன் நோக்கியாவில் 1100 அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தது. அப்புறம் சைனா ஃபோன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே மாறிச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் அப்படியே இன்னும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக ஆயிடுச்சு. அதுக்கான நம்மளும் என்னென்னா பழைய அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடாது, நம்மளும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்கிரேட் நம்மளும் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஃபீல்டை நிற்க முடியும்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி என்னென்ன அந்த ஃபீல்டில் தேவையான மிஷின்ஸு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் என்னெல்லாம் இப்போ இருக்கிற ஃபீல்டுக்கு நம்ம தேவையெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இது வரைக்கும் நிறைய வந்தேன். இப்போது இது வரைக்கும் எனக்கு நல்ல மூவிங், எனக்கு டேலண்ட் ஏதாவது காட்டணும் நம்ம. ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரே இதில் இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியாது. அப்கிரேடு ஆகாமல் இருந்தோம்னா நம்ம இந்த ஃபீல்டில் எல்லாமே போயிடும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஒரு 1 இயர் கூட இருக்காது, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதனாலனா அவங்களுக்கு என்ன நம்ம இந்த ஃபீல்டுக்கு என்ன தேவை, அந்த இது கற்றுக்கிறதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தேவைங்க, எனக்கு மொபைலில் கிடைக்க மாட்டிருக்கு, இல்லை சர்வீஸ் கிடைக்க மாட்டிருக்கு, இந்த ஃபோன் சர்வீஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ்லாம் நிறைய இடத்துல இல்லை, நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உடனே எனக்கு பண்ணி கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறதுனால எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இதில் அதிகமாகிருச்சு. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் தேடி என்னென்ன இந்த மொபைல் ஃபீல்டில் தேவையான சர்வீஸ்லேருந்து டூல்ஸு, அப்புறம் மிஷின் இன்ஸ்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே நான் இறக்கி போட்டிருக்கேன். இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டாக அப்கிரேடாக நல்லா எனக்கு எடுத்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ப்ரோ மிஷின் தான் நான் வாங்கி ஒரு 2021 வாங்கினேன். இது எனக்கு எதுக்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன்னா, இந்த டெம்பர் கிளாஸ் மார்க்கெட்டில் நிறைய மாடல் கிடைக்காது. அதனால் டெம்பர் கிடைக்காம நம்ம ஓனாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரிங்க் ப்ரோ மிஷின் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். நான் அது ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா மற்ற மார்க்கெட்டில் 2-3 பிராண்ட் பார்த்து கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, எல்லாமே டெல்லி அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நாளைக்கு நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட்டு ஃபால்ட்டுனா யார்கிட்ட போய் கேட்குறது? இங்கே லோக்கலில் சென்னைக்குள்ளே எங்கேயாவது இருந்தாங்கன்னா நம்மளும் எதாவது டக்குன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரிங்க் ப்ரோ காஞ்சிபுரத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அங்கே பண்ணுறாங்க, நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. நான் நேரடியாக அவங்க ஆஃபீஸ் போய் பார்த்தேன். அப்புறம் அவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமர்கிட்ட நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரையல்லாம் எடுத்து என் ஃபோன் அந்த 2-3 ஃபோனுக்கு டெம்பர்லாம் ஃபஸ்ட்டு ஒட்டி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் எனக்கும் செட் ஆகாமல் தான் இருந்தது. ஆனால் நான் 21 வாங்கினேன். இப்போ இது வரைக்கும் 3 மிஷின் வாங்கிட்டோம். எங்கள் பிரதருக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். என் தம்பி ஒருத்தர் திருநெல்வேலி ஜங்ஷனில் ஒரு ஷாப் வச்சுருக்காரு, சிட்டி மொபைல்ட்டு. அவருக்கும் இப்போ அந்த மிஷின் வாங்கியிருக்காரு. இப்போ எங்களுக்கு நல்லா தான் எடுத்து போட்டதுலேருந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே A to Z எங்களுக்கு எல்லாமே அப்கிரேடில் நியூ வெர்ஷன்லேருந்து எல்லா மாடலும் கிடைக்கிது. இப்போ எட்ஜ் ஃபோனுக்குலாம் நிறைய மாடலில் டெம்பர் கிடைக்காது. இதில் EV ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு டெம்பர் இருக்குது. அந்த டெம்பர் இப்போது எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கஸ்டமருக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. மனிதனின் நம்பிக்கை வெவ்வேறு மனமாக இருந்தாலும் சேரும் இடம் சமுத்திரமாக இருக்கும். இந்த சாமானிய மனிதனின் நம்பிக்கை அண்ணன் என்ற நம்பிக்கையுடன் கைகோற்று வெற்றி பயணம் தொடரட்டும்.